ஊர்ல ஒரு சின்ன ஃபங்ஷன் இருக்கவே, ஊருக்கு வேண்டியதா இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டோம். நாங்க இப்படி ரெடி ஆயிட்டு சித்தி வீட்டுக்கும் போயிட்டோம். சித்தி வீட்ல தான் ஃபங்ஷன். சித்தி வீட்லன்னா, சித்தி வீட்லருந்து ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆவுது. அதனால சித்தி வீட்டுக்கு போயாச்சு. யாருக்கு தான் ஃபங்ஷன்? என்னதான் ஃபங்ஷன்னு கேட்குறீங்களா? என் தம்பி பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறது. ஃபர்ஸ்ட்டு மொட்டை அடிப்பாங்க இல்லையா? அந்த ஃபங்ஷன் தான். நான் இந்த மாரி ஃபங்ஷனுக்கெல்லாம் போறது ரொம்ப ரேரு. யாருக்குமே அவ்வளவா போனது கிடையாது. ஏன்னா, எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா போறதுக்கு, ஒரு நாள் ஃபுல்லா ரிட்டர்ன் வரதுக்கே சரியா இருக்கும். அங்க ஸ்பெண்ட் பண்ற டைமு ரொம்ப கம்மி. ஆனாலும், கொஞ்ச நேரம் இருந்தாலும், எல்லார் கூட இருக்கிற மாரி இருக்கும் இல்லையா? அதனால இந்த வாட்டி போலாம் அப்படின்னு தோணிச்சு. அதுக்காக நானும் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். எல்லா ஃபங்ஷனுக்கே நான் மட்டும் மிஸ் பண்ணேன் அப்படின்னு தோணும். இந்த வாட்டி அந்த ஃபீலிங் வேண்டாம் நம்மளுக்கு. நம்மளும் போய் ஜாயின் பண்ணிடலாம். இருக்கிறது கொஞ்ச நேரமா இருந்தாலும், எல்லார் கூட இருப்போம் இல்லையா? அப்படின்னு தோணிச்சு. அதனால யோசிக்காம ஊருக்கு போயிட்டேன். இன்னொரு ரீசனும் இருந்துச்சு. எங்க தம்பி வந்து துபாய்லேருந்து வந்திருக்கிறான். அவனையும் பார்த்த மாரி இருக்கும். மறுபடியும் எப்போ வரானோ அப்படின்னு தோணிச்சு. அதனால 2 ரீசன் இருக்கிறதுனால ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு போயிட்டு இப்படி ரெடி ஆயிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். காலங்காத்தாலவே அம்மா அங்க போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு போயிட்டாங்க. அங்கேயே டிஃபன் எல்லாம் சாப்பிடலாம். எல்லாம் ஒண்ணா சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சித்தி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால காலங்காத்தாலவே அம்மா போய் சாம்பார், சட்னி அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. இட்லி ஊத்தி வைக்கணும். யாரும் வரல. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி சொன்னா, வேண்டாம் வேண்டாம் நீ ஏஞ்சி போ. நல்லா ரெடி ஆயிட்டு வந்திருக்கிற. நீ போய் உட்காந்துக்கோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாங்களே அப்படிதானே நம்மள ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. நான் செய்கிறப்போ அப்படின்ட்டு துரத்திட்டே இருப்பாங்க. அதனால நானும் சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் இட்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளேயே எல்லாரும் வந்துட்டோம். ஒவ்வொருத்தரா வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாதி பேர் சாப்பிட்டுட்டு கோயில்கிட்ட போயிட்டாங்க. இங்கேயும் எங்க ஆயாவை நாங்கள் விடவே மாட்டோம். எங்க ஆயா வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கலாய்ச்சிட்டே இருப்போம். இவங்க தான் எங்க ஆயா. தெரியும் இல்லையா? லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்கள கொஞ்சம் கடுப்பேத்திட்டே இருப்போம். அவங்க எங்களை கத்தினே இருக்கணும். அதுதான் எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். அதனால அவங்கள கொஞ்சம் கலாய்ச்சிட்டே இருப்போம். நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு தம்பி வைஃப் வந்து இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நான் தான் ரெடி பண்ணேன். எப்படி இருக்கன்ட்டு ஜடை எப்படி இருக்கன்ட்டு ஸ்பெஷலா சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போட்டுக்கினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன். ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவங்களுக்கு தெலுங்கு வராது, தமிழ் வராது, இங்கிலீஷு இல்லை ஹிந்தி தான் பேசணும். எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நாங்கள் தசு புசன்னா அது கூட புரிஞ்சுக்கிட்டு இதுதான் சொன்னீங்களா அப்படின்ட்டு அவங்களும் கலாய்க்க கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். நம்மளுக்கு தான் லாங்குவேஜே வராதே, நம்ம ஏன் இவங்க கிட்ட எல்லாம் பேசணும்? அப்படியெல்லாம் இல்லாம போன உடனே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் ஜாலியாக தான் இருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சில பேர் இருப்பாங்க இல்லையா, லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் வாயில கொழுக்கொட்டை வச்ச மாதிரி எப்பவும் உம்மனே வச்சுன்னு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாம எல்லார் கூட சிரிச்சு பேசினாவே அதுவே போதும் இல்லையா? நாங்க கொடுத்து வச்சவங்க தான். இந்த மாதிரி அண்ணியா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, தம்பி பொண்டாட்டி அவ்வளோதான் அவங்க கிடைச்சதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். இது பொங்கல் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அது சாம்பிரதாயம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயாச்சு. போன உடனே நாங்கள் அடுப்பு பற்ற வச்சிட்டோம். அது பொங்கல் ரெடி பண்ணணும் இல்லையா, அங்கே போய் தான் ரெடி பண்ணணும். ஸோ நாங்கள் போன உடனே இந்த மாதிரி அடுப்பு சரியாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இது வேகத்துக்குள்ள பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ள சாமி ரெடி பண்ணிடுவாங்க. சாமி ரெடி பண்ணுறதுன்னா அந்த சிலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜனங்க நிறைய பேர் இருக்கவே அது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும், இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும். எதுவும் ஸ்டாப் ஆகிட்டு இருக்காது. ஒன்னொன்னா கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் குலதெய்வம் முனேஸ்வர சுவாமி தான். உங்கள் ஊரில் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு முனேஸ்வர சுவாமி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் டெம்பிள். சென்டரில் விபூதி பூசி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் முனேஸ்வரா. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன சாமியான்னு எனக்கு தெரியாது, சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியாது அவ்வளவா. நடுவில் இருக்கிறது மட்டும் முனேஸ்வரா சுவாமின்னு சொல்லுவாங்க. அது என்ன இது கல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லாதீங்க. அதுதான் கடவுளாக நாங்கள் கும்பிட்டு இருக்கிறோம். நிறைய இடத்துல இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. எந்த இடத்துலையும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. சிலை இருக்குமா இந்த மாதிரி தான் இருக்குமா தெரியாது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சைடு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, பிரசாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி மாதிரி இன்னொரு ஃபேமிலியும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க
பொண்ணுக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஸோ 2 பொங்கல் இருக்கவே ஒரே இலை போட்டு 2 பொங்கல் இந்த மாதிரி வச்சுட்டோம். உங்களுக்கு டவுட் வரலாம் இல்லையா? ஆல்ரெடி நீங்க பொங்கல் வச்சுட்டே இருக்கிறீங்க, மறுபடியும் ஏன் வைக்கிறீங்கன்ட்டு. அதுக்காக தான் சொல்றேன். இது நடந்துட்டு இருக்கும். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி சாமிக்கு படையல் போட்டுட்டு பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து தாய் மாமா மடியில பையனை உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இங்க வந்து பையன் வந்து மொட்டை அடிச்சுக்கிறதுக்கு ரெடியாவே இல்ல. யாரோ என்னை தூக்கிட்டு வந்து கட்டாயமா உட்கார வச்சிருக்கிறாங்களே அப்படின்ட்டு கோரன்னு அழுவுறா. யாரையும் தொட கூட விடல. ஆனாலும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு 3 கத்தரை அதை கட் பண்ணிடுவாங்க இல்லையா முடி, சும்மா அப்படி கட் பண்ணி சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டாங்க. இப்படி அழுத பையனை எப்படி ஏமாற்றி மொட்டை அடிச்சாங்க தெரியுமா? கொஞ்ச நேரம் பாருங்க தெரியும். இது ஃபார்மாலிட்டிஸ்க்காக சும்மா 3 கத்தரை அப்படி கட் பண்ணி சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பனானா கொடுத்து கொஞ்சம் ஏமாற்றி அவங்க அம்மா இடுப்புலவே உட்காந்து இந்த மாதிரி மொட்டை அடிச்சிக்கினா. எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சி இந்த மாதிரி சைலண்ட்டாக மறுபடியும் மொட்டை அடிச்சிக்கிறது இவனாக தான் இருப்பான்னு தோணுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் காமெடியாக சிரிச்சிக்கணும். ஆனால் ரொம்ப நல்லது தானே, பையனை ரொம்ப அள வைக்காம அவனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி மொட்டை அடிச்சிட்டோம். எப்படியோ மொட்டை அடிக்கிற வேலையும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குளிப்பாட்டி இன்னொரு புது ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. மொட்டை கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சந்தனம் பூச அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாது இதுக்கு மேலே இன்னும் பெருசா ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு. காது குத்துற காரியம் இருக்கு இல்லையா? மொட்டை அடிக்கிறதுனா அவ்வளோ வலிக்காது, ஆனால் காது குத்துறதுன்னா ரொம்ப வலிக்கும் இல்லையா? இப்போ எதுவுமே தெரியாம நல்லா ஜாலியாக இருக்கிறான். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க, பாவம் பையன் எப்படி அழுறான்ட்டு. அவனுக்கு சும்மா டச் பண்ணாலே நம்மள ஏதோ பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு கோரன் அழுவுறான். காது குத்துறதுன்னா சொல்லவா வேணும்? ஆனாலும் அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. பையனை வந்து ரொம்ப இது பண்ணாமலும் ரொம்ப செல்லம் பண்ணாமலும் நல்லா தான் இது பண்ணாங்க. காது குத்துனா வலிக்கும் தானே, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. சில பேர் இருப்பாங்க இல்லையா, ஐயோ ஐயோ என் பையனுக்கு வலிக்குது அப்படின்ட்டு ஓவராக சீன் போட்டுட்டு, அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. சிலதெல்லாம் நினைப்போம் ஏன் தான் இந்த வயசில் இதெல்லாம் செய்யணுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தந்த வயசுக்கு அதெல்லாம் செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவா சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசனோட தான் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து அது போக போக எப்படி பண்ணிடுறோம்னா, கடவுள் மேலே பக்தி, கடவுளுக்கு இது கொடுத்தாதான் நல்லா இருப்போம் அந்த மாதிரி மாத்திடுறோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். அதனால தான் பெரியவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அது வந்து இவங்க கடவுள் பக்தியோட அட்டாச் பண்ணிட்டாங்கன்ட்டு தோணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது இதெல்லாம் ஆன பிறகு சாமி முன்னாடி கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் சாமி முன்னாடி போய் கும்பிடுவாங்க. இப்போ மாலை போட்டு விட்டாங்க இல்லையா, அவங்க தான் எங்கள் தாய் மாமா. அவங்க இருந்தாங்கன்னா அது ஒரு பண்டிகை மாதிரியே இருக்கும். சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா 3 வீட்டுக்கும் அவங்க ஒருத்தர் தான் தாய் மாமா. அதனால ஸ்பெஷலாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஊருக்கு வராங்கன்னாலே ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஐ மாமா வராங்களா மாமா வராங்களான்னு சொல்லிட்டு அது சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகிச்சு. மாமா வராங்கன்னா அது ஒரு பண்டிகை தான் அப்படின்ட்டு தோணும் எங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும் கூட. மாமா வந்தாங்கன்னா எல்லாரையும் கூட்டிப்பாங்க வீட்டுக்கு, எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் ஆச்சு எல்லாரும் ஆயா வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வருது. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க மாமா வந்தாங்கன்னா. அதனால எங்களுக்கு மாமா வந்தாலே ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும். இப்போ வந்து லஞ்ச் டைம் வந்துச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா, ஜனங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் பந்தியில் உட்கார வச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி மாங்காய் செடி கீழே உட்காந்துட்டு இருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக மாங்காய் தோப்பு தான். அதில் தான் சாமியும் இருக்கிறாங்க, அங்கேயே பந்தியும் நடக்குது. பட் எங்களுக்கு வந்து இங்கேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஜனங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க, உங்களுக்கு பசிக்கும், நீங்கள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்களும் ஜாலியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்டோம். இதுவும் நல்லா தானே இருக்கு. மாங்காய் தோப்புல பந்தி போஜனம், நாங்க பந்தி போஜனம் சொல்லுவோம். தமிழ்ல என்னன்னு தெரியல. இப்ப ஏரோ மார்க் காமிச்சு இல்லையா, அவனை பார்க்கறதுக்கு தான் செகண்ட் ரீசனா சொல்லியிருந்தேன். துபாயில வந்து வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் செகண்ட் ரீசன் எனக்கு இருந்துச்சு. வந்த வேலை முடிஞ்சிச்சு, ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு, தம்பி பார்க்குற வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு இல்லையா, நானும் சாப்பிட்ட பிறகு நான் ஊருக்கு கிளம்பணும், பஸ்ஸுக்கு டைம் ஆகிடும் சொல்லிட்டு மடமடன்னு நான் ஊருக்கு கிளம்பியாச்சு. இவங்க எல்லாம் கடைசியில் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாம் கடைசியில் உட்காந்து
சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் மட்டும் ஊருக்கு கிளம்பிட்டேன். எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. பாய் பாய்.